சிவனே போற்றி, சித்தர்களே போற்றி. திருமூலர் வைத்திய சேவை மையம், சர்வாங்கி வைத்தியசாலை, தருமபுரியிலிருந்து. நான் பல பதிவுகளில் சர்வாங்கி நோயை பற்றிய செய்தியினை பதிவிட்டிருக்கிறேன். அதில் பலவிதமான கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நான் பல ஃபேஸ்புக்கில் சர்வாங்கி நோயை பற்றி சொல்லக்கூடியவர்களையும், அந்த நோயினை நான் 3 மாதத்தில் தீர்த்து வைப்பேன், முழுவதுமாக குணம் பெற வைப்பேன் என்று சொல்லக்கூடியவங்களும் பார்த்துருக்குறேன். அது எப்படி சாத்தியம் என்பது எனக்கும் தெரியவில்லை. நாங்கள் பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக இதற்காக வேண்டி வைத்தியம் செய்கிறோம். சர்வாங்கி சார்ந்திருக்கக்கூடிய ஆமவாதம், நரித்தலைவாதம், தண்டுவட வைகிருதவாதம், மரணவாதம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய 80 வகையான வாத நோய்களும் 18 வகையான சூளை நோய்களும் கட்டுக்குள் கொண்டு நோயாளியினை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்க முடியுமே தவிர, அதற்கும் பத்திய கட்டுப்பாடும் பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் அந்த நோயானது கட்டுப்பாட்டுக்குள் வரும். அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையினை வாழலாம் என்பது உண்மை. ஆனால் முழுவதுமாக நான் தீர்த்து வைப்பேன் என்பது அப்படி தீர்த்து வைக்கக்கூடியவர்களை நான் என்னுடைய அப்பன் சிவனுக்கு மேலாக கருதி வணங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நாம் செய்யக்கூடிய மருந்து, நோயாளிகளுக்கு சர்வாங்கி நோய்க்காக கொடுக்கக்கூடிய மருந்து, இதை நான் சொல்கிறேன். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நோக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தப்பான மருந்தினை எல்லாத்தையும் விட்டுட்டு, நிச்சயமாக நீங்கள் நோயாளியை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு ஒன்று. அல்லது நோயாளிகள் நம்முடைய திருமூலர் வைத்திய சேவை மையத்தில் எவ்வகையான மருந்துகள் கொடுக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த பதிவினை போட்டிருக்கிறேன். இந்த 4-5 மருந்துகளை வைத்துத்தான் திருமூலர் வைத்திய சேவை மையம் நோயாளிகளுக்கு சிகிச்சையினை கொண்டு வருகிறது. அது சாதாரண யூரிக் ஆசிட் ஆகட்டும், அடுத்தது பார்த்திங்கன்னா RA ஃபேக்டர் ஆகட்டும், ASO ஆகட்டும், இப்படி இது ஆங்கில மருத்துவ முறையில் பரிசோதனைக்கு உட்பட்டது. HLA B27 SLE வரையில் நாங்கள் நிச்சயமாக பயன்படுத்தக்கூடியது. இது அயவீரச் செந்தூரம். நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயின் தாக்கம் கடுமையாக இருக்கின்ற போது இதனை நாங்கள் பயன்படுத்துவோம். இதனை பற்றி